பத்தாவதுக்கு குருவினுடைய பார்வை அமோகம், வேற வழியே இல்லை, வாழ்ந்துதான்ப்பா ஆக போறேன், உனக்கு என்னப்பா உன் காட்டுல மழை அப்படிங்கிற ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விஷயத்துக்கு உண்டு. ஒரே விஷயம் என்னன்னா, நான் கரெக்டா இருக்கேன்ல, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல, நீ ஏன் பண்ணல, ஆன் டைம்னா ஆன் டைம்க்கு, இல்லைன்னா என்னையா நிற்பாங்கன்றாங்கல்ல, இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமத்துல சனி வர்றது அப்படின்றப்போ ஆல்ரெடி இவங்களுக்குலாம் வந்து லவ் சக்சஸ் ஆகுதுன்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம். நான்லாம் சொல்வேன், விருட்சத்துலலாம் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பார்த்து லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது பார்க்க போறோம். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனம்ன்றதுல பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அடிக்கடி பேர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய டைம் பீரியடு. ஸோ இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு நாள் ஒரு பார்த்த பொண்ணா இருக்கும், ஸ்கூல்ல படிச்ச பொண்ணா இருக்கும், காலேஜ்ல படிச்ச பொண்ணாகும், திடீர்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கும், எங்கேயும் சோஷியல் மீடியால கனெக்ட் ஆகும், எப்படி நீங்க எவ்வளவு கனெக்ட் ஆச்சுன்னே தெரியாதுன்ற மாதிரியான லவ் எல்லாம் வர்றதுக்கான காலகட்டம். ஸோ அடுத்த கட்டமா நகரும்போது பொறுப்புகள் அதிகமாகும், வேலை அதிகமாகும், நம்மளுடைய எஃபோர்ட் அதிகமாகும், எல்லாமே எஃபோர்ட்டிவா நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். எப்பயுமே அடிச்சு வடிச்சு சொல்லி கொடுத்தா கோவம் வரும்ல, வெறுப்பு தானே வரும். இந்த டைம் பீரியட்ல தட்டி கொடுத்தீங்கன்னா வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க. இந்த டைம் பீரியட் படிக்காத குழந்தை கூட படிக்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. நேர் 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அங்க சுக்கிரன் உச்சம், நல்ல ஒரு ஃபெமிலியரான நிலைக்கு போகக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்கா இல்ல கவனமா இருக்கணுமா? எப்பயுமே ஒரு பயமுத்துறவனே கேக்குறீங்களா, பாவம் இல்லையா? சனி பயிற்சின்னா அந்த ஒரு நியாயமான ஆள்பா, அவரெல்லாம் பாக்குறதுக்கே குடுப்பன வேணும், அப்படி இருக்க ஆளை போய் நம்ம அப்படிலாம் பயமுறுத்த கூடாது. விருச்சிக ராசிக்காரங்களா ரொம்ப நல்லவங்க, அவங்களாம் கூட வச்சுட்டாதான் தெரியும் எப்படிப்பட்டவங்கன்ட்டு. அதாவது எல்லாருமே பயமுறுத்தி 8ஆம் இடம், ஐயோ நீங்களோடலாம் சாவகாசமே வச்சுக்காதீங்கன்ற அளவுக்கு பயமுறுத்துவாங்க. ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ். அதாவது எப்பயுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, நான் தனித்துவமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம், செவ்வாயினுடைய ஆதிக்கம், சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய இடம். எப்பயுமே நமக்கு எது இல்லையோ அதுதான் நம்ம தேடுவோம். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நான் கரெக்டா இருக்கேன்ல, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல, நீ ஏன் பண்ணல, ஆன் டைம்னா ஆன் டைம்க்கு, இல்லைன்னா என்னையா நிற்பாங்கன்றாங்கல்ல, இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுய மரியாதை, கௌரவம், இந்த தெனாவட்டு திமிரு, நான் இப்படிதான், இதை மாத்திக்க முடியாது, யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய ஆளு. பொதுவாகவே விருட்சத்தை பார்த்துட்டு இது கூட எல்லாம் பயணம் பண்றது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்கள மாதிரி இவங்க மத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரியான ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கும். ஸோ சந்திர நீச்சம்ன்றப்போ நிறைய பேர் அம்மாவுடைய பாசத்துக்காக எங்குவாங்க. என்னுடைய கெரியருக்காக என்னோட அம்மா அப்பா விட்டு வெளியில வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனா அதுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நிலை. எப்பயுமே பரபரப்பா எங்கணும்னு நினைப்பாங்க, பட் செயல்படுத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு லேசினஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமத்துல சனி வர்றது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம். அதாவது பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன பாவம் பண்ணணும், என்ன பூர்வ புண்ணியம் பண்ணணும், அதனுடைய பாக்கியம் தான் இதை அனுபவிக்கக்கூடிய பிறவி அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமத்துல சனி வர்றது அப்படின்றப்போ ஆல்ரெடி இவங்களுக்குலாம் வந்து லவ் சக்சஸ் ஆகுதுன்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம். நான்லாம் சொல்வேன், விருட்சத்துலலாம் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பார்த்து லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க, அந்த பையனை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா ஒன்னவே இவ்வளவு தூரம் வச்சு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்பா என் ஆளு போல இல்லைன்ற அளவுக்கு இங்க வந்து நம்ம ரோஷம், கோவம், உன்னோட நான் பெஸ்ட் ஃபிகர் என்ன சொல்லுவாங்க இல்லையா, நயன்தாரா இல்லைன்னா சமந்தா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆப்ஷனே வேண்டாம். ஏன்னா நம்மளோட கேரக்டருக்கு நம்ம எல்லாம் ஒரு ஆளு ஓகே பண்றதே பெரிய விஷயம். கிடைச்சதை வந்து எப்படி எல்லாம் முடியுமோ ஓரளவுக்கு சேவ் பண்ணி கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு நாள் ஒரு பார்த்த பொண்ணா இருக்கும், ஸ்கூல்ல படிச்ச பொண்ணா இருக்கும், காலேஜ்ல படிச்ச பொண்ணாகும், திடீர்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கும், எங்கேயும் சோஷியல் மீடியால கனெக்ட் ஆகும், எப்படி நீங்க எவ்வளவு கனெக்ட் ஆச்சுன்னே தெரியாதுன்ற மாதிரியான லவ் எல்லாம் வர்றதுக்கான காலகட்டம். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பயணம். ஸோ பயணம் எல்லாமே ஒரு நல்ல பயணமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு உயர்வு, ஒரு கௌரவமான நிலை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருக்கிறதுலே வந்து இந்த வருஷத்துல அமோகமா செம்மையா இருக்க போறவங்களே நாங்க விருச்சிகத்தை சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை, சனியினுடைய நிலைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. பஞ்சமத்துல வர்றது ரொம்ப சந்தோஷம். என்னன்னா காசு பணத்துக்கு குறைவு இருக்காது. எப்படி அதை நிறைவா வச்சுக்க போறோம், கையில கிடைக்கிறதெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணா கஷ்டம். ஸோ இந்த காலகட்டத்துல சேவிங்ஸ் அப்படிங்கிறத ஒரு பாடம்ன்றத
கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து குருவும் வருவாரு, கிட்டத்தட்ட நம்ம சனி பகவானும் இருக்க போறாரு. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோமே, விருச்சகத்துல ஒரு பையன் இருக்கான். டேய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீ விரயம் பண்ணிட்டே இருப்ப, இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படி இப்படி. சுக்கரனுடைய வீடா, சுக்கரன் உச்சமிடுது. அந்த பொண்ணு வந்தோன்னா என்ன ஆகும்னா, இத்தனை நாள் உதாரியா ஒரு மாதிரி இதா இருந்தல, நீ வா என்கிட்ட மாட்டினியா அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்காலத்துக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது பார்க்க போறோம். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து வண்டி வாங்கணும்ன்றதுல பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அடிக்கடி பேர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய டைம் பீரியடு. ஆனாலும் கவனமா போயிட்டு வரணும். தேவையில்லாத சங்காத்தம் வேண்டாம். ஒரு 10 பேரோட போறோமா, இது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. எப்பயுமே 4 நல்லவனும் இருப்பான், 4 கெட்டவனும் இருப்பான். ஸோ நாம எங்க இருக்கோமோ, தேவையில்லாத பஞ்சாயத்துல போய் யாரோ ஒருத்தவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பான் கூட, நம்ம நின்னாலும் நம்ம பேர் பாதிக்கப்படும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன மேம் நல்லது மாதிரி தூக்கி விட்டீங்க திருப்பி தட்டி வரீங்கன்னு நினைக்க கூடாது. இருக்கிற விரயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற நிலையில நம்ம இதை சொல்றோம். ஏன்னா ராகு இருக்காரு இல்லையா, ராகு இருக்காரு, கிட்டத்தட்ட குருவினுடைய பார்வை வந்ததுக்கு அப்புறம் சூப்பர். அதாவது ஒரு வயது வரம்பு மீறிய நட்பு வட்டாரம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு சீக்கிரட்ஸ் எல்லாம் வரும். அதாவது பையன் வந்து சின்ன பையனா இருப்பான், பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து பெரிய பொண்ணா இருப்பா, சின்ன பையனா இருப்பாங்க. இந்த மாதிரியான திருமணங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும். எனக்குன்னு ஒரு யூனிக் இருக்கு. நான் வந்து ஃப்ரேம் ஆகணும், நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சந்திரன் இவங்களோட நீச்சம். நேர் 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அங்க சுக்கிரன் உச்சம். நல்ல ஒரு ஃபெமிலியரான நிலைக்கு போகக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுல வந்து பர்டிகுலரா மீனத்துல வந்து உங்களுக்கு சூரியன், செவ்வாய், ராகு, கேது ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்கா, அடுத்த பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை தூக்கி தள்ளிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு கௌரவமான நிலை. எப்பவுமே மாற்றம்ன்றது வந்து நல்ல மாற்றமா தான் எடுத்துக்கணும். இவர் வர்றாருன்னா நம்ம சொல்ற மாதிரிதான், இது உனக்கு தேவையில்லாது, இந்த இடத்துல எல்லாம் நீ கத்துக்கிட்டியா, அடுத்த கட்டமா உனக்கு வளர்ச்சி என்ன, டெய்லி ரொட்டீன்ல இருக்காது, அடுத்த கட்டமா உன்னை நகர்த்து. அவனுக்கு ஒரு எம்ப்ளாயா இருக்கேன், நாளைக்கு ஒரு மேனேஜர் ஆகும். அப்ப மேனேஜருக்கு வந்துட்டு இங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடுதல் பொறுப்பு, ஆமா பொறுப்பு வரும். அந்த பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கான மனநிலை நம்ம ஃபர்ஸ்ட் பக்குவம் பண்ணணும். இன்னொரு அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு இவங்க வெளியில வரது வரணும். ஸோ அடுத்த கட்டமா நகரும்போது பொறுப்புகள் அதிகமாகும், வேலை அதிகமாகும், நம்மளுடைய எஃபோர்ட் அதிகமாகும். எல்லாமே எஃபோர்ட்டிவா நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ சனி செவ்வாய் அப்படிங்கிறப்ப இந்த காம்போ எடுத்துட்டோம் அப்படின்னா, வாக்குவாதங்கள், யாரு கூடயும் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். கூட இருக்கவங்களே வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருக்கும். ஸோ நல்லது எது கெட்டதுன்றதை புரிஞ்சுக்கணும். நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால அனாவசியமான விஷயங்கள்ல இவங்க போய் ஈடுபாடு காட்டாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கூடா நட்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நட்பு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பேசுறதும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா கொஞ்சம் அமைதியா போகணும். இதுல என்னன்னா இந்த காலத்துலதான் வந்து என்னன்னா, நான் ரேசிங் போறேன் பாரு, நான் பைக் எடுக்கிறேன் பாரு, அப்படியே இருக்கிறதுலே ஃபாஸ்ட். தயவு செஞ்சு ஃபாஸ்ட் போக மட்டும் வேணாம். அது மாதிரி ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்கனாலும் உடனே இமீடியட்டா எனக்கு ரிசல்ட் வேணும்ன்றதை எதிர்பார்க்க கூடாது. செவ்வாய் வந்து எப்பயுமே வேகம், துடிப்பு, ஆணவம், திமிரு, கௌரவம் எல்லாம் பண்ணும். இந்த டைம் பீரியட்ல அதெல்லாம் நம்ம பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ண, நீ யார் தெரியுமா, உனக்கு இந்த டைம்ல இந்த கோவப்பட்டனா இந்த உறவு இல்லாம போயிடும் அப்படிங்கறத புரிய வைக்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் நமக்கு சனி பகவான் பஞ்சமத்துல இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்க விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட எப்பயுமே அடிச்சு சொல்லி கொடுத்தா கோவம் வரும், வெறுப்பு தானே வரும். இந்த டைம் பீரியட்ல தட்டி கொடுத்தீங்கன்னா வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க. இந்த டைம் பீரியட் படிக்காத குழந்தை கூட படிக்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. அதே மாதிரி காதல், ஆல்ரெடி நம்ம சொன்ன சக்சஸ், பஞ்சமத்துல சனி டெஃபினட்டா சக்சஸ், அதுல எதுவும் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 10வதுக்கு குருவினுடைய பார்வை அமோகம், வேற வழியே இல்லை, வாழ்ந்துதான்ப்பா ஆக போறேன், உனக்கு என்னப்பா உன் காட்டுல மழை அப்படிங்கிற ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விஷயத்துக்கு உண்டு. ஒரே விஷயம் என்னன்னா, தேவையில்லாத நட்புன்னு சொன்ன மாதிரி ரேசிங் போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஃப்ரெண்டுக்காக போய் ஜாமீன் கையெழுத்து போட்டுறேன், நான் நிக்கிறேன் மச்சான் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி யாருக்கூடையும் பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் நட்பு வட்டாரங்களை கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்துல ஈஸியா வந்து கனெக்ட் ஆக மாதிரி வாய்ப்பு இருக்கும். தேவையில்லாத ஒரு அவமானங்கள் வந்துடாம மட்டும் பாத்துக்கிட்டது நல்லது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் இந்த டைம் பீரியட்ல வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை வந்து கொஞ்சம் சோதிப்பாங்க. ஸோ நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல யாரு கூட எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்களோட வாழ்க்கை நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கான பாக்கியம் உண்டு. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியத்துல இருந்து பூர்வீகத்துல ஏதாவது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சுமூகமா முடியறதுக்கான காலகட்டம். என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இவங்க பண்ணணும் பயிற்சி காலத்துல? இவங்களுக்கு வந்து ஒரு உக்கிர தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புமா. அதாவது பிரத்யங்கிரா, வாராகி, இந்த மாதிரியான ஆயுதங்கள் ஏந்திய பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோவில்களுக்கு போகும்போது அங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது தான தர்மம், ஒண்ணு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், செப்பல் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில செம்மையா இருப்பாங்க. ஒண்ணு கோயிலுக்கு போகும்போது பண்ண முடியலன்னா கூட
எப்பயாவது எங்கேயாவது வயசானவங்களும் ஊனமானவங்களாம் பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களால முடிஞ்சா செப்பல் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே.